நான் அன்னைக்கு சமீபத்தில் கூட சார் ப்ளீஸ் டைரக்ட் பண்ணுங்க சார், நாங்கள் எனக்கு ரோல்கள்லாம் கூட வந்து அந்த மாதிரி எல்லாம் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும். நாங்கள்லாம் அவர்கிட்ட சண்டை போட்டிருக்கோம், ஏன் நீங்கள் அரசியலுக்கு வந்தீங்க, சினிமா அப்படிலாம் சண்டை போட்டிருக்கோம் அவர்கிட்ட. சார் என்ன சார் சொல்லாமல் நீங்கள் பாட்டுக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டீங்க நடிக்க மாட்டேன்னு. இல்லைங்க எனக்கு தோணுச்சு. எப்படி சார் தோணும், நாங்களாம் இல்லை அதெல்லாம் தப்பு, இப்படிலாம் சண்டை போட்டிருக்கோம் அவர்கிட்ட. ஏன்னா அப்படி ஒரு கிடையாது. அது எல்லாருக்கும் ஒரு 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 பர்சனல் ஒன்று இருக்குது, அவங்களுக்கு தாட்ஸ் இருக்குது. பட் அதை மீறி நம்ம அவங்க மேலே வைக்கிற ஒரு 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 அன்பு, ஒரு என்ன வேணால் சொல்லிக்கலாம் அது இல்லை. அந்த 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 ஸ்பேஸுக்குள்ளே நீங்கள் அவர் இருந்த ஸ்பேஸில் இன்னொரு 100 பேர் வரலாம், 1000 பேர் வரலாம், அது அவர் எதிர்பார்க்குறாரு. ஆனால் நமக்கு ஐயோ அந்த ஸ்பேஸு அடுத்து ஒரு ஸ்பேஸ் நிரப்புறதுக்கு யாரும் இல்லையே அப்படின்னு நம்மளாம் நினச்சிக்கிறோம். பட் நீங்கள் அவர்கிட்ட கேட்டிங்கன்னா 1000 பேர் இருக்கான்னு தான் சொல்லுவார், எல்லாரும் இருக்காங்க, நீங்கள் அப்படி நினைக்கிறீங்கன்னு சொல்லுவார். பட் நமக்கு நம்ம அவரை பார்த்து பார்த்து வளர்ந்ததுனால அந்த அந்த ஸ்பேஸை அவரை விட்டு கொடுக்கறதுக்கு விட்டுருவோமோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் நம்மளா ஒரு ஃபுல்ஃபில் பண்ணிக்கிறது தான் அது. பட் ஆனால் அவர் எப்போ கேட்டாலும் அப்படி நினைக்கிறதே தப்பு. 10,000 பேர் இருக்காங்க, நம்ம பார்க்குறது இல்லை, சுற்றி அவ்வளோ இருக்குது, பாருங்கள் என்ன நடக்கும் பாருங்கள் மேட்ச். அவ்வளோ ஒரு பாசிட்டிவான பர்சன். ஐ நெவர் சீன் such a positive character. Amazing. இவ்வளோ க்ளோஸாக சார் கூட ஒர்க் பண்ணி இவ்வளோ உரிமையாக இவ்வளோ அன்பு பாராட்டி இருக்கிறீங்க. அந்த மெமரிஸ் எல்லாம் ஷேர் பண்ணுறப்போ பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் ஐ என்வி யூ நவ் யூ காட் லாட். அந்த மாதிரி நான் நிறைய என் குருநாதர் முத்துசாமி சார் இப்படி நிறைய பேரோட அதெல்லாம் தான் நமக்கு வந்து பிளெஸ்ஸிங்காக, அதெல்லாம் தெரியல எனக்கு, அப்படிலாம் இதுக்குள்ளே போய் அடக்க விரும்பலை. ஆனால் அது அந்த அனுபவம் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல். அவங்களோட அந்த இருந்த அந்த ஸ்பேஸு, எக்ஸ்பீரியன்ஸு, அது வாஸ் அமேசிங். அதுதான் நம்மளை இன்ன வரைக்கும் ட்ரைவ் பண்ணிக்கிட்டே இருக்கு. லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஷ் கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் AR ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் 12 முதல் திரையரங்குகளில்.